வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஒரு மர்ம நபரோட பாடி துண்டு துண்டா கிடைக்குது. போலீஸ் இந்த நபர் யாரு, எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போயிருக்க நபர் யாரு, அவரை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். இல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்படுது போல மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வழியா வர கான்ஸ்டபிளுங்க இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. எதுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நபர் ஓடி வராரு. அந்த இடத்துல ஒரு கவர் இருக்கு, அது முழுக்க ரத்தமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது ரத்தமா இருக்கான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. வேகமா செக் பண்றதுக்காக வராங்க. இப்ப இன்ஸ்பெக்டரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாடியோட ஒரு பாகம் தான் கிடைக்குது. இதை பார்க்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எப்பத்துல இருந்து இந்த கவர் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரெயின்ல இருந்து யாராவது போட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதே மாதிரி கவர் வேற ஸ்டேஷன்ல கிடைக்குதான்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல் எபிசோட பொறுத்த வரைக்கும் நடுவுல ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்பிளைன் பண்றவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த வாட்டி இவர் கூட சேர்ந்த மாதிரி ராதிகா அப்படியே இருக்காங்கல்ல, அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் இந்த டைம்ல தான் போபியான்ற ஒரு படம் நடிச்சாங்க. அதோட ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்டேஷன்ல இவங்களுக்கு அந்த மாதிரி கவர் கிடைக்குது, பாடியோட பாகம் கிடைக்குது. கடைசி வரைக்கும் தலை மட்டும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப டாக்டர் கிட்ட இவங்களுமே வந்துடுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நபர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. கறி வெட்டுற கடையில ஒரு கத்தியை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கத்தியை வச்சுதான் துண்டு துண்டா பாகமா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இறந்து போனவர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல, தலை இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது, வேற ஏதாவது க்ளூ இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இறந்து போன நபர் கொஞ்சம் வயசானவரா தெரியுறாரு. இவரோட எல்போல ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒரு பிளேட் வச்சிருக்காங்க, பிளேட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து சொல்றேன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப பார்த்து நம்பர் என்னன்றதை சொல்லிடுறாரு. எந்த இடத்துல ஆபரேஷன் நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பிளேட் வச்சிருக்கீங்க, யாருக்கு இந்த பிளேட்டை வச்சீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் பார்த்து சொல்றேன்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. ராஜீவ்னு ஒரு நபருக்கு தான் வச்சிருக்கோம், 50 வயசு மதிக்கத்தக்க நபரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப அந்த ராஜீவ்ன்ற நபரோட வீட்டை காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருப்பாங்க. மூத்த பையனோட பேரு அதர்வா அப்படின்றது. அதர்வாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு மதியான சாப்பாடுலாம் தருவாங்கல்ல, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, 2 இடத்துல காசு சரியா வரல, உடனே அவங்கள பார்த்து பேசுன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அதர்வாவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுமே வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பியை இப்பதான் காட்டுறாங்க. இவர் பேர் அமியா அப்படின்றது. இவர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அம்மா தம்பி சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, மூத்த பையன் சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க. இதனால தம்பி லைட்டா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அம்மா அவங்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க, நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அமியாவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, என்கிட்ட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். அந்த ஐடியாவெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல, நீ முதல்ல நல்லா படி, நல்ல மார்க் வாங்குன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையன் காலேஜுக்கு கிளம்புறான் போல. இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வச்சுக்கோன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவன் கிளம்பலான்ற மாதிரி வாசல் கதவை திறந்து போக பாக்குறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அம்மா போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி இந்த பையன் லைட்டா பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்ப அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்புன்ற மாதிரி பையனை அனுப்பி வைக்கிறாங்க. என்ன சார் விஷயம்ன்ற மாதிரி போலீஸை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு தகவலை சொல்றதுக்காக தான் வந்தோம், உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. பார்த்தா ஹஸ்பண்டுக்கு மாலெல்லாம் போட்டு போட்டோ வச்சிருக்காங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருமே ஷாக் ஆகுறாரு. அப்ப நமக்கு கிடைச்சது ராஜீவோட பாடியா இருக்க வாய்ப்பு இல்ல, எப்படி இந்த தப்பு நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல விசாரின்ற மாதிரி சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல திரும்பி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கண்டிப்பா அந்த நம்பர் பிளேட்டை ராஜீவுக்கு தான் வச்சீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ராஜீவுக்கு தான் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனது தான் ராஜீவ், 1 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இறந்து போயிருக்காங்க, அது ராஜீவா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
சரி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்ததா சொன்னாங்கல்ல, அவர் எப்படி இறந்தாருன்றதை விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கு வந்து அதர்வா கிட்ட பேசுறாரு. உங்க அப்பா இறந்ததை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதர்வாவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. ரயில்வேஸ்ல இருந்து தான் இவங்களுக்கு கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா உங்க அப்பா இறந்துட்டாங்க, இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கால் பண்ணோன்ற மாதிரி கால் வந்திருக்கும். அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த ட்ரெயினே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுலதான் அப்பா இறந்து போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கும். இவர் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப சேதமான நிலைமையில தான் பாடி கிடைச்சிருக்கும். இவங்க இறுதி சடங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, உங்க அப்பாவோட போட்டோ எங்களுக்கு தேவைப்படுது, போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இருங்க சார், எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள போறாரு. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப எதுக்காக சார் அவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவர் இறந்து போன துக்கத்தை விட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கோம், மேற்கொண்டு எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க வேலையை தான் நாங்க பண்றோன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பையன் வந்துடுறாரு. இந்தாங்க சார் போட்டோன்னு தராரு. இந்த அசிஸ்டன்ட் நடந்து போகும்போது போட்டோவை கீழே விட்டுறாரு. திரும்பி எடுக்கிறதுக்காக வராரு. அதே சமயம் அதர்வாவும் எடுக்கிறதுக்காக வராரு. அதர்வாவோட தலை இடிச்சுக்குது. பார்த்து வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவர் தலையை தடவி விட்டுட்டு இருக்காரு. நீ ஓகே தானப்பா, சரி நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா இவர் தலையை தடவி விட்டாரு பாத்தீங்களா, அப்ப அவரோட முடியை எடுத்திருப்பாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக தான் எடுத்திருப்பாரு. பாடி கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்திருக்குன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல நிறைய பேரோட வீடு இருக்குல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா இறந்து போனார்ல, இன்சூரன்ஸ் அமௌண்ட் இவங்களுக்கு வரப்போது போல. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக அண்ணனும் தம்பியும் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. தம்பி இருக்கார்ல, பாதி பாதி பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எது பாதி பாதியா? குடும்பத்தை ரன் பண்றது நானு, உனக்கு எதுக்குடா பாதின்னு கேட்டிருப்பாரு. பயங்கரமா சண்டை போடுறாங்க. எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் வெளியே போன அம்மா வராங்க. எதுக்காகடா இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவுமே சரி அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேடிக்கை பாக்குறத அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. உங்க வீட்டுல எல்லாம் சண்டையே வராதா? எங்க வீட்டுல மட்டும் தான் சண்டை வந்திருக்கா? எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்கன்ற மாதிரி கத்தி எல்லாரையும் விரட்டி விடுறாங்க. அப்ப அப்பா இறந்து போனதுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து காசு வந்திருக்கு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிய வருது. அப்பதான் சார் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி பினான்சியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவர் இறந்து போனதுனால காசு வந்தது இல்ல, அது மூலியமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஒருவேளை குடும்பமே பிளான் போட்டு ஏதாவது டிராமா பண்ணிருப்பாங்களா, நம்ம அந்த ஆங்கிள் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதர்வா முடியை எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, இப்ப கிடைச்ச பாடி கூட செக் பண்ணிருப்பாரு. பக்கவா மேட்ச் ஆயிருக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வேஸ்ல இருந்து தந்தது உண்மையான பாடி கிடையாது, தெரியாம மாறி இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்னொன்னு அசிஸ்டன்ட் வராரு. சார் தலை கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. தண்ணியில ஒதுங்கின மாதிரி தான் இவங்களுக்கு தலை கிடைச்சிருக்கு. இந்த வழியாவும் ஒரு ரயில்வே ட்ராக்கு போகும். அந்த ட்ரெயின்ல இருந்து தான் யாரோ தூக்கி போட்டிருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க தலையை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அவர் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. இப்ப டாக்டருமே தலையை செக் பண்ணி பாக்குறாரு. கிராக் விட்ட மாதிரி இருக்கு. தலையில தான் இவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. செவத்துல போட்டு யாரோ பயங்கரமா இடிச்சிருக்காங்க, அதனால தான் டெத் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் டாக்டருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட் வேற ஒரு தகவலை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது காவேரின்ற ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ரமேஷுக்கு பதிலா போட்டோல ராஜீவ தான் தந்திருப்பாங்க. ராஜுவும் ரமேஷும் ஒரே மாதிரி இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆளான்றது தெரியல சார், அந்த லேடியை கூப்பிட்டு விசாரணை பண்ணாதான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, முதல்ல ராஜுவோட தலை கிடைச்சிருக்குல்ல, அதை அந்த லேடி கிட்ட காட்டுங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. அந்த லேடி வேற ஏரியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவர் தகவல் கொடுத்து வர வச்சிருக்காரு. இது உங்க ஹஸ்பண்ட் ரமேஷோட தலையா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா சார், இது என் ஹஸ்பண்ட் ரமேஷோட தலை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏறக்குறைய இவங்களுக்கு 35 வயசு தான் இருக்கும். 15 வயசு வித்தியாசத்துல இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டருமே இவங்களை உட்கார வச்சு பேசுறாரு. ராஜீவோட ஒய்ஃப் பேரு அல்கா அப்படின்றது. அல்காவை தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. சரி, ரமேஷ்க்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. வருஷம் எல்லாம் இல்ல சார், 8 மாசம் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. சோ ராஜீவ் தான் ரமேஷா மாறி இருக்காரு, இவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்றத இன்ஸ்பெக்டரால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு பேருக்கும் 15 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கு, எதுக்காக இவ்வளவு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு காரணம் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரவி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரவி இருக்கார்ல, எப்ப பாரு இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவங்க பிரிஞ்சிடலான்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் ரமேஷை மீட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால ரெண்டு பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. வேற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷ் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் வீட்டுக்கு யாரோ வராங்க.
பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரவி தான் வந்திருக்காரு. என் ஒய்ஃபு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல, எங்க 2 பேரை பிரிஸ்டல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சமயம் தான் வெளியே போன காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க, உங்களை பிடிக்காம தான் பிரிஞ்சேன், இவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்களை நிம்மதியா இருக்க விடுங்கன்ற மாதிரிலாம் ரவி கிட்ட கேட்குறாங்க. ரவியும் கோவமா இங்கிருந்து கிளம்புறாரு. என் ஒய்ஃபையும் என்னையும் பிரிஸ்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா, உன் சாவி என் கையில தான் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போயிருப்பாரு. எனக்கு என்னமோ என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரவி தான் இதை பண்ணிருப்பாருன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்க செகண்ட் ஹஸ்பண்ட் உங்களை ஏமாத்திருக்காரு. அவர் உண்மையான பேரு ராஜீவ் அப்படின்றது, உங்ககிட்ட ரமேஷ்ன்ற பேர்ல பழகிருக்காரு, உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார், என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையா இருந்தாரு, அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, பினான்சியலா நல்லபடியா பாத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார், அவர் ரியல் எஸ்டேட் வேலை தான் சார் பண்ணாரு. முதல்ல நிறைய சம்பாரிச்சு காசெல்லாம் என்கிட்ட தந்தாரு. போக போக வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார். அந்த வருமானம் குறைஞ்சதை நினைச்சு டென்ஷனா இருந்தாரு. டென்ஷன் ஆகாதீங்க, பாத்துக்கலான்ற மாதிரி நான் தான் சமாதானம் சொன்னேன்னு சொல்றாங்க. சரி மேடம், தேவனா கூப்பிடுறோம், நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ராஜீவும் ஃபேமிலியும் கூட இன்சூரன்ஸ் காசுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ராஜீவ் ரமேஷா மாறி இந்த லேடி கூட குடும்பம் நடத்தி இருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூட கூட அவர் டச்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் மூலியமா நீங்க ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த பசங்க 2 பேர் யார்கிட்ட பேசியிருக்காங்க, அம்மா யார்கிட்ட பேசியிருக்காங்கன்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்கும். நான் போய் ரவியை பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரவியை பாக்குறதுக்காக அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு. ரவி ஒரு கடை தான் வச்சிருக்காரு. இப்ப ரவி கிட்ட இவர் விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ போய் சண்டை போட்டல, அந்த ரமேஷ் இறந்து போயிட்டான், நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், அவன் மேல கோபமா இருந்தது உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு கோபம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஆள் மேல ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஒரு காரணம் இருக்கு சார், அவன் இடம் புரோக்கரா வேலை பார்க்கறதா என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி எந்த ஒரு வேலை பார்த்தோம் நான் பார்த்தது கிடையாது. நிறைய காசு அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அவனுக்குன்னு பர்சனலா எந்த நம்பரும் வச்சுக்கல, என் ஒய்ஃப் நம்பர் தான் யூஸ் பண்ணான், என் ஒய்ஃபோட பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணான். அதனால தான் அவன் மேல சந்தேகப்பட்டேன். அவன் கண்டிப்பா தப்பான வேலை பண்றவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்காருல, அதர்வா யாருக்கெல்லாம் காசை போட்டிருக்காரு, யார்கிட்ட இருந்தாலும் அவருக்கு காசு வந்திருக்கு, யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காரு, அம்மா யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்கன்ற மாதிரி எல்லா லிஸ்டையும் எடுத்துறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, காவேரி இருக்காங்கல்ல சார், அடிக்கடி அதர்வாக்கு கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதர்வா இருக்காங்கல்ல சார், சில சமயம் இந்த காவேரிக்கு காசெல்லாம் அனுப்பியிருக்கான் சார், இதுதான் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, காவேரி தான் அதர்வா கிட்ட பேசினாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ராஜீவ் தான் அடிக்கடி ஒய்ஃபோட போனை யூஸ் பண்ணிருக்காரு, அவர் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்கோ காவேரியும் கூப்பிட்டு விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, காவேரியை வர வச்சிடுறாரு. காசு எப்படி வந்ததுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதே மாதிரி எதுக்காக இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல சார், என் ஹஸ்பண்ட் தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ இன்ஸ்பெக்டர் சொன்னது கரெக்ட் ஆயிருது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அதர்வாவை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அதர்வாவை பயங்கரமா மிரட்டுறாங்க. உன் அப்பா சாவல, உயிரோட தான் இருந்திருக்காரு, அது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு, அவர்கிட்ட பேசியிருக்க, அவருக்கு காசெல்லாம் அனுப்பியிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவருமே உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவர் பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. அப்பதான் இன்சூரன்ஸ் ஆளுங்க வராங்க. உங்க அப்பா இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு, 25 லட்சம் ரூபாய் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா, இந்த கஷ்டத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது, உன்னை பார்க்கணும், இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் யாருன்னு கேட்கறதுக்குள்ள கால் கட் ஆயிருது. இவருமே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வந்துடுறாரு. யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு அப்பா இருக்காருல, எதிர வந்து நிக்கிறாரு. இவருக்கு பக்குன்னு தூக்கி போட்டுது. அப்பா, நீங்க என்ன பண்றீங்க, அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. அப்போவா நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் அந்த ட்ரெயின்ல போற மாதிரி பிளான் இருக்கும், ஆனா வேற ஒருத்தருக்கு அந்த டிக்கெட்டை தந்திருப்பாரு. அவருக்குன்னு யாருமே இல்ல, யாருமே தேடி இருக்க மாட்டாங்க. அப்பதான் இறந்து போயிட்டதா ரயில்வேஸை சேர்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் வீட்டுக்கு கால் பண்ணி தகவல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்பா இருக்கார்ல, இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நான் வர முடியாது, உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைக்க போதில்ல, அந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு தாங்க, நான் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, இந்த காசை வச்சு கடன் அடைச்சிரு, பிசினஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கும் பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும், அதனால சரின்ற மாதிரிலாம் இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. அந்த காசு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, தம்பி கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு.
இப்ப அம்மா கிட்ட 5 லட்சம் ரூபாய் எப்படி கேட்டு வாங்குறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன், ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்குமா, ஒரு 5 லட்சம் ரூபாய் அதுல போடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் போட சொல்றாங்க. இந்த மாதிரி சாமர்த்தியமா 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட தராரு. அப்பாவும் இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கவே வேணாம்னு சொல்றாரு. பிரச்சனை என்னன்னா, இந்த அப்பா ரமேஷா காவேரி கூட வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த காசு எல்லாத்தையும் சீக்கிரமா காலி பண்ணிடுறாரு. மேற்கொண்டு காசு வேணும்ன்ற மாதிரி பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. மறுபடியும் காசான்ற மாதிரி பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். 1 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வந்து தானு கேக்குறாரு. இவனுமே எடுத்துட்டு வந்து தரான். இந்த மாதிரி மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் கேக்குறாரு. இந்த பையன் இன்னும் வீட்டுல உண்மையை சொல்லாம இருக்கான்ல, அதனால 1 லட்சம் ரூபாய் கொண்டு வரதே கஷ்டமா இருக்கு. மாசம் மாசம் கேட்டா எப்படிப்பா, என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றான். நீ தரலன்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஏமாத்தினதுக்காக என்னையும் ஜெயில போடுவாங்க, ஆனா உன்னையும் ஜெயில போடுவாங்க. எனக்கு இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனா உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, பாத்துக்கோன்ற மாதிரி கொஞ்சம் பையனை மிரட்டுறாரு. சரிப்பா, 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தர பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு குடோன் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப மாசமா அதை யூஸ் பண்ணாம இருக்காங்க. அப்பா வரதா இருந்தா முன்னாடி நாளே வந்து அந்த ரூம்ல தங்குவாரு. இவரும் போய் பாப்பாரு. அந்த மாதிரி காசு தரதுக்காக வராரு. பார்த்தா அந்த இடத்துல அப்பா இல்ல, ஆனா அந்த இடம் ரத்த கரியா இருக்கு. இத பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணான்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கோவத்துல கொலை பண்ணிட்ட, உண்மைதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், சத்தியமா என்னோட அப்பாவை நான் கொலை பண்ணல சார், நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீங்க வேணா குடோனை போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப செக் பண்றதுக்காக வந்தா கூட அந்த ரத்த கரெல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கலாம், அது ராஜீவ் கூட மேட்ச் ஆகுதா பாக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஆளுங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. குடோன்ல கொலை நடந்திருக்குன்னா வீட்டுல இருக்க வேற யாராவது கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா ரவி ராஜீவ சந்தேகப்பட்டார்ல, ராஜீவ ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், இங்க கதையை முடிச்சுட்டு சைலண்டா அந்த ஊருக்கு போயிருக்கலாம்னு சொல்றாரு. டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி ராஜீவ் என்னைக்கு கொல்லப்பட்டாருன்றது உங்களுக்கு தெரியும்ல, அந்த நாள் ரவி என்ன பண்ணாருன்றதை இவங்க விசாரிக்கிறாங்க. ரவி அந்த நாள் முழுக்க கடையில் தான் இருந்திருக்காருன்னு தெரிய வருது. வந்துட்டு போறது பாசிபிளே இல்லன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்ப யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எனக்கு என்னமோ அந்த ஒய்ஃப் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ராஜீவோட ஒய்ஃபா அல்கான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்றாரு. இவங்க கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த லேடிக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அந்த லேடியோட பதில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், அதனால தான் டவுட் இருக்கிறதா சொல்றாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர சொல்லிட்டாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், நீங்க தானே உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, அவர் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடிக்காதீங்க, அவர் இறந்து போல, உங்க பையன் அதர்வா கூட கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஹஸ்பண்ட் நம்மளை ஏமாத்தி வேற ஒரு லேடி கூட இருந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுதானே இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி இருக்காங்கல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா நடந்ததை காட்டுறாங்க. இந்த அதர்வா இருக்காருல்ல, அப்பாக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் தரணும், அதை நேரடியா கேட்க முடியாதுல்ல, நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்ற மாதிரி அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்குற சின்ன பையன் கோவப்படுறான். நான் கேட்டா காசை தர மாட்டீங்க, இவன் கேட்டா மட்டும் காசை தந்துட்டு இருக்கீங்க, இவன் என்னதான் இந்த காசை வச்சு பண்றான்ற மாதிரிலாம் பெரிய பிரச்சனை பண்றான். ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி பெரிய பையனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி அம்மாக்கே டவுட் வந்துருது, இந்த பெரிய பையன் அடிக்கடி காசை வாங்குறான், என்னதான் பண்றான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு நேரம் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பெரிய பையன் இருக்கான்ல, கமுக்கமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவன் எங்க கிளம்பிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க முழிச்சு பாத்துறாங்க. ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே குடோன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் பையன் போறான். அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்காரு. பையன் கிட்ட இருந்து காசை வாங்குறாரு, அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன இவர் உயிரோட இருக்காருன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் எங்க போறாருன்றத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பையன் காசை கொடுத்தோன்னா கிளம்ப மாட்டாரு, அந்த குடோன்லயே தான் இருப்பாரு. அவர் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடியறதுக்கு முன்னாடி அவர் வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அவங்களுமே பின்னாடியே போறாங்க. பஸ் ஏறி எங்கேயோ கிளம்புறாரு. அதே இடத்துக்கு நம்மளும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. வேற ஒரு பகுதிக்கு தான் வந்து இறங்குறாரு. அவருக்கு தெரியாமையே அவரை பொறுமையா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல இருக்க லேடி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன வேற ஒரு லேடி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பயங்கரமா ஹஸ்பண்ட் மேலே உங்களுக்கு கோவம் வருது. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு 20 நாள் போயிருக்கோம். அதர்வா இருக்கார்ல, திரும்பி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. எதுக்கு பையன் கேட்கிறான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணும், அப்பதான் பையனையும் ஃப்ரீ பண்ண முடியும், நம்மளோட கோவத்தையும் தீர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அங்கதான் வருவார்னு உங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு முன்னாடியே இவங்க அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அவர் வந்தோன்னா அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. எப்படி கொலை பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவரை பார்த்தோன்னா கோவத்தை அடக்க முடியாம கத்தியை வச்சு இஷ்டத்துக்கு வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டை வெளியே கூட்டு வந்துடுறாரு. கண்டிப்பா இந்த லேடி இந்த விஷயத்த பண்ணல,
இந்த லேடி பண்ணிருக்காங்கன்னா வேற யாரோ இவங்க கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா தனியே இவங்க பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருக்க முடியாது. இந்த லேடி டைரக்டா வெட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டர் என்ன சொன்னாரு, தலையை திரும்ப திரும்ப இடிச்சிருக்காங்க, அதனால தான் டெத் நடந்திருக்கிறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வெட்டியிருக்காங்க. இவங்க கிட்ட அந்த ஷார்ப்பான கத்தி இல்லவே இல்ல. கண்டிப்பா கறி வெட்டுற கடையில பாரோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. யாராவது பாரோ பண்ணாங்களா அப்படின்றத பக்கத்துல இருக்க கறி கடையெல்லாம் விசாரிங்க, கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சின்ன பையன் அமியாவை காட்டுறாங்க. காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்கான். அப்ப போலீஸுங்கெல்லாம் மொத்தமா வந்து இந்த பையனை அமிக்கிறாங்க. எதுக்காக என்ன அமிக்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நீ தானே அப்பாவை கொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாங்க. நான் எதுக்கு கொல்ல போறேன், அப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றான். அப்ப கறிக்கடைக்காரரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவன் தான் அன்னைக்கு நைட்டு கத்தி வாங்கினானா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆமா சார், இவன் தான் கத்தி வாங்கினா அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உன் அப்பாவை நீ தான் கொலை பண்ணிருக்க, எதுக்காகடா கொலை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் சார், அது ஆக்சிடென்டலா நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இவனுமே பிளாஷ்பேக்கை சொல்றான். ஆக்சுவலா அம்மா சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். பையன் தான் பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்திருப்பான். அப்பதான் அப்பா கிளம்பி போறத கவனிச்சிருப்பான். அப்பா இருக்காருல, டே என்ன பார்த்ததை பத்தி உன்னோட அம்மா கிட்ட சொல்லாதடா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்கடா, அப்பாக்கு வேற ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருச்சு, நான் அந்த இடத்தை விட்டு வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, அம்மா இருக்கும் போது வேற ஒரு பொண்ணு கூட நீங்க எப்படி சேர்ந்து இருப்பீங்க, என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அம்மாக்காக இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போடுறான். அந்த சண்டையில அப்பாவோட தலையை பிடிச்சி சவத்துல இடின்னு இடிச்சிட்டு இருக்கான். அம்மாவை போய் கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அப்பாவை விட்டுட்டு வேகமா கூப்பிடுறதுக்காக போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அம்மாவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து பாக்குற அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. பையன் பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கான்னு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்ட போய் செக் பண்றாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காது. அம்மா அவசரப்பட்டு சாவடிச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி பையன் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பையன் மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால அம்மாவும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவர் தான் ஏற்கனவே இறந்து போயிட்டார்ல, அதனால எப்படியாவது நம்ம பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம், நீ பயப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிமா பாடியை டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நீ கறிக்கடையில போய் கத்தி வாங்கிட்டு வா, பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நைட்டு நேரம் கறிக்கடையில போய் இவன் கத்தியை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த கத்தியை வச்சு பாடியை துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்காங்க. பாடியை துண்டு துண்டா கவர்ல போட்டுருவான். ஒரு பெரிய சூட்கேஸ்ல வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல ஏறிடுவான். நைட்டு நேரம் இவன் பாட்டுக்கு மூட்டையை ஒவ்வொன்னா தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலயும் அது விழுந்து கடந்திருக்கும். பாடியை இந்த மாதிரி சாமர்த்தியமா டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் ரீச்சே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். ஆனா போலீஸ் வந்தோனே இவன் பயந்துருப்பான். அம்மா தான் நீ கிளம்பு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டு சமாளிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இந்த கேஸ் முடிஞ்சிருது. இப்ப கடைசியா ராதிகா அப்படியே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த போபியா படத்தோட பிளாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதோடய ஹாப்பியா இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.